ஆஸ்ட்ராய்டுக்கும் காமெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமா? ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு விண்கல், காமெட் அப்படிங்கிறது ஒரு வால் நட்சத்திரம். பொதுவாகவே ஒரு சோலார் சிஸ்டத்தில் கிரகங்கள் உருவாகும் போது அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கற்கள், அதாவது எச்சங்களை தான் விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து 1000 கிலோமீட்டர் சைஸ் வரைக்கும் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் கிடையாது. இது ஒரு ஷேப்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட் தான். இதுவே காமன், அதாவது வால் நட்சத்திரங்கிறது பார்க்கறதுக்கு நட்சத்திரம் மாதிரி இருக்கும், கூடவே ஒரு வால் இருக்கிறது மாதிரி இருக்கிறனால தான் இதை வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆனால் அது வால் கிடையாது. இதுவுமே மோரார்லஸ் ஒரு ஆஸ்ட்ராய்டு மாதிரியான விண்கல் தான். ஆனால் அது மேலே முழுக்க முழுக்க ஐஸால நிரம்பி இருக்கு. இந்த மாதிரியான ஐஸ் பாறைகள் உருகி நீராகாம டைரக்டா வேப்பரா மாறும், அதாவது ஆவியா கன்வெர்ட் ஆகும். இதை தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் நட்சத்திரத்தோட வால் அப்படிங்கிறது சூரியனோட எதிர் திசையில இருக்கும். அதாவது சூரியனோட சோலார் விண்ட் பட்டு அந்த ஹீட்னால ஐஸ் பாறைகள் உருகி சூரியனுக்கு எதிர் திசையில ஒரு வால் மாதிரி